திருமண நல்வாழ்த்துக்கள். வேற ஏதாவது சொல்றீங்களா? ஹாப்பி ஆனிவர்சரி சித்தப்பா சித்தி. ஹாப்பி ஆனிவர்சரி மாமா அத்தை. ஹாப்பி வெட்டிங் டே பாண்டி ராணி. 36வது கல்யாண நல்வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இருவருக்கும் 36வது திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இன்னும் அநேக ஆண்டுகள் ஆசீர்வாதமாக இணைந்து வாழ எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் உங்கள் பேர பிள்ளைகளும் சேர்ந்து சமாதானமாக சந்தோஷமாக நீண்ட காலம் அன்புடனும் சமாதானத்துடன் வாழ எல்லா அருள் வளங்களும் பெற்று வாழ எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து உங்களுக்கு மீண்டுமாய் என்னுடைய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஹாப்பி 36 வெட்டிங் ஆனிவர்சரி மாமா ஆண்டி. இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே 36 வருஷம் ஆச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்போல்லாம் எனக்கு நல்லா ஞாபகத்துக்கு ரெட்டை சடை போட்டு சின்ன பிள்ளையாக இருந்தேன். உங்கள் கல்யாண ஊர்வலத்தில் கூட ராபின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்க. இது வரைக்கும் அப்போ தான் முதல்ல எல்லோரும் அந்த ஊர்வலத்தில் டான்ஸ் ஆடிருப்பாங்க போல இருக்கு. அதான் நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு உங்கள் கல்யாணத்தில் தான் பார்த்தேன். ஒரே ஜாலியாக இருந்தது அது பார்க்குறதுக்கு. அப்புறம் இன்னொன்று சொல்லியே ஆகணும், உங்கள் கல்யாணத்தில் தான் டோமினிக் அப்பாவுக்கும் ரூபி சித்திக்கும் விதைச்சிங்க நீங்கள். உங்கள் கல்யாணத்தில் தான் அது கூட நடந்துச்சு. அப்புறம் நீங்கள் அப்போ எப்படி ஆக்டிவாக இருந்தீங்களோ அதே மாதிரி இப்போயும் அதே ஆக்டிவோட சுறுசுறுப்பாக ரொம்ப பிரிஸ்காக இருக்கிறீங்க. எனக்கே அதை சொல்லணும். நீங்கள் சுற்றி போட்டுருங்க. ஆண்டியும் அப்போ எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. உங்கள் என்னோட ப்ரேயர்ஸ் எப்போதும் இருக்கும் மாமா ஆண்டி. உங்கள் ஃபேமிலிக்காக உங்களுக்காகவும். காட் பிளஸ் யூ மாமா ஆண்டி. தேங்க்யூ. Happy 36 wedding anniversary Tata Paati. Long live. God bless you both. கல்யாண நாள் வாழ்த்து சொல்லுங்க. கல்யாண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் மாமா அக்கா எல்லாருக்கும். ஹாப்பி வெட்டிங் டே அம்மா அப்பா. சரி, வாழ்த்துக்கள். அண்ணா மாமா திருமண நாள் வாழ்த்துக்கள். மாமா அண்ணா திருமண நாள் வாழ்த்துக்கள். அண்ணி திருமண நாள் வாழ்த்துக்கள். பாண்டியன் திருமண நாள் வாழ்த்துக்கள். ராணி திருமண நாள் வாழ்த்துக்கள். பாண்டியனா திருமண நாள் வாழ்த்துக்கள். அண்ணி திருமண நாள் வாழ்த்துக்கள். அக்கா திருமண நாள் வாழ்த்துக்கள். 36 வருஷமா சேர்ந்து எப்படி வாழ்ந்து ஒரு மித்தவங்களுக்கு நல்ல உதவி மனப்பான்மையோடு இருந்தீங்களோ நீடோடி நீங்களும் வாழ்ந்து இதே மாதிரி சிறப்பிக்க எங்களோட ப்ரேயர்ஸ் எப்பயும் இருக்குண்ணா. பாண்டியன் 36 வருஷம் ஆச்சு. கடவுள் உன்னை ரொம்ப ஆசீர்வதிப்பார். நீ செய்கிற உதவி எல்லாம் உன் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கும். உமக்கும் உன் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் கொடான கொடி நன்றி. ஜோதி வாழ்த்துக்கள் ஜோதி. 15/9/2024 உங்களுக்கு 36வது வெட்டிங் டே. இன்றைக்கி தான் மாதிரி இருக்குது. பாபநாசத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது. அருமையான 2 குழந்தைகள் உங்களுக்கு. பிரியாவும் சுஷ்மியும் உங்களுக்கு பிள்ளைகள் மாதிரி இருக்காங்க. மாப்பிள்ளைகள் 2 பேரும் உங்களுக்கு அதை ஈடுகட்டுறதுக்கு உங்களுக்கு இப்போ 4 குழந்தைகள் ஆயிடுச்சு உங்களுக்கு. உங்களோட வாழ்க்கை நீங்கள் ராணி மேடத்தோட எப்போ வாழ்க்கையை தொடங்கினீங்களோ அன்னிலேருந்தே உங்களுக்கு சுபிட்சமான காலங்கள் தான். ஆனால் உங்களோட எளிமை இதை யாருமே இது பண்ண முடியாது. ஆஃபீஸில் டெப்டி டைரக்டராக இருந்தால் கூட அடித்தளத்தில் உள்ளவங்களோட கூட எல்லாரும் இது பழகியிருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு 40 ஆண்டு காலமாக உங்களோட நட்பு வச்சிருந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. என் குழந்தைகளுக்கு நீங்கள் அப்பப்போ செஞ்ச ஊக்குவிக்கிறது எனக்கு பெரிய அளவில் எனக்கு அது பாராட்ட அமைஞ்சது. என்னோட எதிர்காலத்துக்கு என்னோட வாழ்க்கைக்கு நீங்கள் நல்ல இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவது உங்களோட பொறுமை,
உங்களோட நல்ல குணம் தான் உங்களை இன்னி மட்டும் நல்லபடியாக இருக்கு. எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கிறது. வீட்டிலேயே கடைசி ஆளாக பிறந்த நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பாசமாக இருக்கிறது ரொம்ப பாராட்டும்படியாக எனக்கு இருக்கு. ஒரே ஒரு இது என்னன்னா, நீங்கள் எங்களோட நம்ம டூர் போனதோட சரி, நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட எந்த வெளிநாட்டுக்கும் இல்லைன்னா எந்த ஒரு வெளி மாநிலத்துக்கும் டூர் போவே இல்லை. அந்த மாதிரி இன்னுமே வரக்கூடிய காலத்தை நீங்கள் உங்கள் ஒய்ஃபோட நல்லபடியாக வெளியில் சுற்றி ஜாலியாக இருங்க. உங்களுக்கு ஆண்டவனோட அருள் என்றென்றும் இருக்கும். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஜோதி. வாழ்த்துக்கள் ஜோதி. தேங்க்யூ ராணி மேடம். தேங்க்யூ. ஓகே சார். 36வது திருமண நாள் கொண்டாடும் எங்கள் காவல் தெய்வமே, இன்னும் பல திருமண நாளை கொண்டாட வாழ்த்த வயதில்லாதனாலும் வணங்கி மகிழ்கிறேன். நன்றி. Hi sir, happy wedding anniversary, good health and happiness. சரியாப்பா, இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். இப்பதான் உங்களுக்கு மேரேஜ் ஆன மாதிரி இருக்குது. இதுக்குள்ள 36 வருஷம் முடிச்சா? 36 வருஷம் ஒரு பேத்தி அடுத்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் நீங்க 2 பேரும். அதுதான் என்னுடைய ஆசைகள். மாமா, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி டே மாமா. உங்களோட வெட்டிங் டேல இருந்து இப்போ வரைக்கும் உங்க கூட டிராவல் பண்றேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தஞ்சாவூர்ல கும்பகோணம் லாட்ஜில், பிஆர்வி லாட்ஜ், கருப்பையா மூப்படம் லாட்ஜில் தங்கியிருந்து மேரேஜ் அட்டென்ட் பண்ணதுலேருந்து டோனி லியோ எங்களை கூப்பிட்டு எல்லா இடமும் சுற்றி காமிச்சு, திருப்பி டிடிசி திருவள்ளூர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் எங்களை ஏற்றி அமைச்சதுலேருந்து இன்ன வரைக்கும் அந்த நினைவுகள் ரொம்ப பசுமையாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்த்த ஃபஸ்ட்டு படம் பாசமழை, டாக்டர் கலைஞருக்கு ஆனந்த் தேட்டரில். அதுவும் நானும் கூட இருந்தேன் அப்படின்றப்போ இன்னும் சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு பையன் இல்லாத குறைய நான் பூர்த்தி செய்வேன் அப்படின்னு நினைக்கிறப்போ இன்னும் சந்தோஷமாக இருக்குது. எப்பவுமே நல்லா இருக்கணும். 2 பேரும் ரொம்ப நாளுக்கு வாழ்க்கிறதுக்கு வயசு இல்லை, அதனால் வணங்குறேன். வாழ்த்த வயதில்லை, ஃபஸ்ட்டு வணங்குகிறேன். நான் உங்கள் மேரேஜ் ஆனிவர்சரிக்காக ஒரு செகண்ட் சொல்ல போகிறேன் இங்கிலீஷில். யாரும் சிரிக்கக்கூடாது, ஓகேங்களா? ஓகே. Your marriage life is a love that day. We are so happy to be a part of it. Commitment towards each other is inspiring to us all. Here's to make many more love, happiness and laughter. வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன். Happy anniversary to ஜோதி அத்துலன் ராணி. ஜோதி தாத்தா, ராணி பாட்டி, ஹாப்பி வெட்டிங் டே. தாத்தாக்கு பாட்டிக்கு ஹாப்பி வெட்டிங் டே. டாய் தாத்தா, நீ பாட்டி ஹாப்பி பர்த்டே. டாய் தாத்தா, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி வெட்டிங் டே. சார், இனிய திருமண நல்வாழ்த்துக்கள் சார். இன்று திருமண நாள் காணும் எங்கள் அன்பு உள்ளங்களாகிய திரு ஜோதிபாண்டியன் மற்றும் அவர்கள் திருமதி ராணி தேவசேனா ஜோதிபாண்டியன் அவர்களுக்கும் இறைவனின் ஆசிகளோடு நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு காலம் வாழ மனமாற வாழ்த்துகிறோம். இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஆனிவர்சரி சார் அண்ட் மேடம். வாழ்த்துக்கள். ஹாப்பி ஆனிவர்சரி அங்கிள் ஆண்டி. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அங்கிள் ஆண்டி. ஹாப்பி வெட்டிங் டே தாத்தா அண்ட் பாட்டி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி டியர் அங்கிள் அண்ட் ஆண்டி. சங்கீதம் 128 பிரகாரமாக ஆண்டவர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்தார். Happy anniversary to you. Happy anniversary to you. Happy anniversary Anna Anni. Happy anniversary to you. இன்று திருமண நாளை காணும் அண்ணன் அண்ணி அவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். Happy wedding anniversary. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
ஹாய் ஜோதி சார், உங்களுக்கு என்னுடைய திருமண நாள் வாழ்த்துக்கள். மேடம், உங்களுக்கும் எனது மனம் கனிந்த திருமண நாள் வாழ்த்துக்கள். 2 பேரும் நீடூழி கால நோய் நொடி இல்லாமல் வாழணும். உங்களுடைய 80வது திருமண நாள் கொண்டாடுவோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பேரன் பேத்தியரோட. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னர் புகழ் போலே, உலகாண்ட புலவர் தமிழ் போலே, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. வணக்கம். வணக்கம் அம்மாவுக்கும் உங்களுக்கும் வணக்கம். கல்யாண நல்ல வாழ்த்துக்கள். நீங்கள் ஆயுஷோட இருக்கணும், என் ஆசீர்வாதம். நீங்கள் பேரம் பேத்தியோட நல்லா இருக்கணும், நீடூழி வாழணும். நல்லா இருக்கு சார், என்னோட வாழ்த்துக்கள். ஹாய் ஆண்டி, அங்கிள், எப்படி இருக்கீங்க? ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. உங்களோட ஸ்டோரி வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்கள் மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு. அண்ட் அதை பார்த்து நாங்கள் நிறையா கற்றுக்கணும், எப்படி இருக்கணும் என் மேரேஜ் அப்படின்னு. உங்களை இன்னைக்கு பார்க்க முடியல, அதுதான் ஒரு சின்ன வருத்தம். பட் இட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் இந்த வீடியோவாவது நான் பண்ணி அனுப்புகிறேன். ஸோ இன்னும் நிறையா வெட்டிங் ஆனிவர்சரிஸ் இந்த மாதிரி கொண்டாடணும், அதில் நாங்களும் வந்து கலந்துக்கணும். ஸோ என்றைக்குமே இப்படியே சந்தோஷமாக இருங்க. பெஸ்ட் விஷஸ் அண்ட் அகெயின் ஹாப்பி ஆனிவர்சரி. எனக்கு வந்து நீங்கள் ரொம்ப டீச்சர் மாதிரியே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உங்களை நிறைய நாட்டுகள்லாம் கூப்பிட்டு போவேன். நீங்கள் ரொம்ப எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உங்களால் தான் வந்து நிறைய கப் அடிச்சிருக்கேன். அப்புறம் ராணி பாட்டி என்னை வந்து ரொம்ப நாளாக நல்லா பார்த்துக்கிட்டீங்க. சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. ரோஹிதா தான் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு. நீங்கள் 2 பேருமே என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க. உங்கள் 2 பேருக்கும் ஹாப்பி வெட்டிங் டே. ஹாய் அம்மா அப்பா, ஹாப்பி 40 years ஆஃப் டுகெதர்னஸ். இருவருக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அப்பா அம்மா. 36 இயர்ஸில் 35 இயர்ஸ் நான் உங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த 35 இயர்ஸில் உங்கள் 2 பேர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அப்பா கிட்ட வந்து அந்த ஹெல்பிங் டெண்டன்சி, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட், நான் ஒரு ரிலேட்டிவ்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம், இப்பயும் அக்காவுக்கு அண்ணாவுக்கு எதுனாலும் ஆடாக போய் நிற்கிற அந்த குணம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம், அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்கு. அம்மாவும் சரி அப்பாவும் சரி 2 பேரும் கவர்மெண்ட் சர்வீஸு, அவ்வளோ பெரிய போஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆனவங்க. ஆனால் அவ்வளோ ஹம்பிளான பர்சன், அவ்வளோ நேர்மையானவங்க. இந்த 2 விஷயத்தையும் இப்போ இஎஸ்ஐயில் வேலை செய்கிறப்ப தான் தெரியுது, இதெல்லாமே எவ்வளோ கஷ்டமான விஷயம். நேர்மையாக இருக்கிறது, டெடிகேஷனோடு இருக்கிறது, இது எல்லாமே வந்து அப்பா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் நான். இந்த 35 வருஷத்தில் 36 வருஷத்தில் நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூ, இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இது எல்லாத்துலேயுமே என்னையும் சுஷ்மியை மட்டுமே நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து வந்து இன்றைக்கும் எங்களுக்காக சப்போர்ட்டாக இருந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்களை வழி நடத்தி, ஸ்டீஃபனாக இருக்கட்டும், என்னையாக இருக்கட்டும், இப்போ கெவின், எல்லாரையும் வந்து சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுத்து எங்களோட உயர்வையே வந்து நினச்சிட்டு இருக்கிறது. இதுக்கெல்லாம் வந்து நான் எப்படி திருப்பி நன்றி சொல்ல போகிறேன்னே தெரியல. அடுத்து அப்பாவோட டெடிகேஷன். இப்போ நான் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறது, இந்த வேலை, இந்த படிப்பு, இது எல்லாமே அப்பாவோட டெடிகேஷன் தான். எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ரொம்ப பிளேஃபுல், அவ்வளோ ஞானம் கிடையாது. ஆனால் அப்பாவோட அந்த ஹார்ட் ஒர்க்கால தான் இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன். இதுக்கு காரணம் அப்பா தான். இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண இந்த ஒன்றும் அப்பா சின்ன வயசில் எனக்கு சொல்லி கொடுத்த ஒவ்வொரு நாள் நைட்டும் எனக்கு உட்காந்து எழுதி கொடுத்தது, எனக்கு உட்காந்து சொல்லி கொடுத்தது. இப்போ கெவினுக்கு இவ்வளோ நான் பண்ணுறது கிடையாது, ஆனால் அப்பா எனக்கு அப்பா அவ்வளோ பண்ணியிருக்காரு. அது அப்புறம் நல்ல இடத்துல எனக்கு திருமணம் பண்ணி வச்சது. இப்போ கெவின் கூட இருக்கிற, கெவினை பார்த்துக்கிற அந்த ஆரம்ப நாட்களில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எல்லாமே அம்மாவும் அப்பாவும் தான். இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி நீங்கள் எவ்வளோ சாதாரணமாக பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியல. இவ்வளோது வந்து ஒரு பெரிய மல்டி டாஸ்கிங், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ், அப்புறம் சொசைட்டி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி ரொம்ப ஹம்புளாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். 2 பேருமே இப்பயும் நீங்கள் ஒரு டெப்டி டைரக்டராகவும் அம்மா ஒரு டெப்டி ரெஜிஸ்ட்ராராகவும் ரிட்டையர் ஆனவங்க அப்படின்னு நாங்கள் எல்லாருக்கும் சொன்னாதான் தெரியும்.
அப்படிப்பட்ட ஒரு ஹம்பிள் லைஃப்பை நீங்கள் வாழ்கிறது அதெல்லாம் நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இருக்க மாதிரியே இன்னும் நிறைய வருஷம் நீங்கள் ஒன்றா இருந்து இன்னும் நிறைய பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருந்து லைஃப் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். எப்பயுமே உங்கள் 2 பேருக்கு எந்த கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதையே நினச்சிட்டு தான் நாங்கள் இருக்கோம். இனிமேலும் அது இல்லாமல் உங்களை இன்னும் பெருமைப்படுத்துவோம். ஹாப்பி வெட்டிங் டே அம்மா அப்பா. ஹாப்பி ஆனிவர்சரி அம்மா. 36வது கல்யாண நாள் வாழ்த்துக்கள் அம்மா அப்பா 2 பேருக்கும். எனக்கு 10 வருஷமாக தான் இந்த ஃபேமிலிக்குள்ள நான் இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷைனிக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் அண்ட் பேக் போன். நீங்கள் 2 பேரும் தான். ப்ளஸ் வந்து எங்களுக்காக இருக்கட்டும் எங்கள் 2 பேருக்குமே வந்து நீங்கள் தான் பெரிய சப்போர்ட்டு பேக் போனு எல்லாமே. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு 2 பேருக்குமே ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்கீங்க. உங்களுடைய அந்த 36 வருஷம் அந்த திருமண வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் எப்படிலாம் பார்த்துக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, கலீக்ஸு, அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க இவங்க எல்லாரையுமே நீங்கள் எப்படி இது பண்ணி அரவணைச்சு போகிறீங்கிறது எல்லாமே எங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்குது. ஸோ உங்களுடைய அந்த தாம்பத்திய வாழ்க்கை, அந்த ஆதர்ச தம்பதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நீங்கள் தான் லிவிங் எக்ஸாம்பிள் நீங்கள் தான். ஸோ நீங்கள் இன்னும் மேலேயும் 36 வருஷம் 46 வருஷம் 60 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஆனிவர்சரி கொண்டாடணும். நாங்களும் இதே மாதிரி நிறையா வீடியோ உங்களுக்கு பேசி அனுப்பணும் அப்படிங்கிறது தான் வந்து